சட்னி அதை எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு எஃபர்ட்ஃபுல் லைஃப். அதுக்கு பார்த்தாக்கா 3 வெங்காயம், 3 பல் பூண்டு, 2 தக்காளி. நம்ம வெங்காயத்தை உச்சிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம சின்ன வெங்காயம் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்ககிட்ட ஒரு பங்கு சொல்ல விரும்பியிருக்கிறேன். நம்ம சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னாக்கா 10 days ஆயிடுச்சு. அந்த 10 daysக்குள்ளே மொத்தம் 13 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. சாரி 30 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஏன்னா இந்த வீடியோவில் எங்கள் அண்ணா வரலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா எங்கள் அண்ணா தான் கேமரா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நாங்கள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறோம். இப்போ வாங்க நம்ம இதை முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம பூண்டு முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தக்காளியெல்லாம் கழுவி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் 2 துண்டா. இப்போ நம்ம இதை எடுத்து இந்த மிஷினில் போட்டுக்கலாம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அத்தைக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யல இடத்துல கொடுத்தது. இந்த மிஷின் இருந்துச்சுனாக்கா நீங்கள் மிஷினில் கூட போட்டுக்கலாம். அப்படி இந்த மிஷின் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கத்தியில் கூட வச்சுக்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா பட்டர்ஃப்ளை கம்பெனி. எங்கள் ஆயா பார்த்தீங்கன்னாக்கா சில டைமில் நைஃப் யூஸ் பண்ணுவாங்க, சில டைமில் இந்த மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற டைம்லாம் இந்த மிஷின் சும்மா தான் இருக்கும். இப்போ யூடியூப் உங்களுக்கோசரம் நம்ம இந்த மிஷின் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த மிஷின் நல்லாவே சாப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை சாப் பண்ணிக்கலாம். நல்லா சாப் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லாவே சாப் பண்ணியாச்சு. உங்ககிட்ட பவுல் இருந்துச்சுன்னா பவுலில் போட்டுக்கலாம், நாங்கள் பிளேட்டில் போட்டுக்கலாம். எங்ககிட்ட பவுலில் பிளேட் தான் இருக்குது, அதனால் நம்ம இப்போ பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லாவே சாப் ஆகிருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சமாக நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு வானல் எடுத்து மேலே வச்சிடலாம். சாரிங்க, நான் பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் ஆன் பண்ணிட்டு வானல் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக கேஸ் ஆன் பண்ணிட்டு தான் நான் வானலே எடுத்துகிட்டு போய்க்கணும். இப்போ சாரிங்க, நான் இப்போ மாற்றிக்கினேன். இப்போ வாங்க நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆயில் இப்போ பார்த்தாக்கா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே செய், வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கோ. நீங்கள் எப்பவுமே சமைக்கும் போது கொஞ்சம் சேஃப்டியாகவே சமைங்க. நீ தானே ஆர்டர் போட்ட எடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை எடுத்து இதில் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் தெரிக்குது. குக் பண்ணும்போது பார்த்து குக் பண்ணுங்க. எனக்கு நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கடுக்க போட்டாச்சு. சாரி, உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லலை. இப்போ வாங்க நம்ம இது எல்லாத்துமே சேர்த்து நம்ம நல்லாவே வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நல்லாவே வதக்கிட்டோம். இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம், முழுசாக போட்டுக்கலாம். சாரி காசு, நம்ம தெரியாமல் கருவேப்பிலை எடுத்து முழுசாக போட்டாச்சு. இப்போ நம்ம உருவி போட்டுக்கலாம். உருவி போட்டுட்டோம். நம்ம இது எல்லாமே நல்லாவே வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வாங்க
எல்லா தக்காளியுமே நாங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தக்காளியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லாவே வதக்கிக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சிக்கு வதக்கணுன்னாக்கா நீங்கள் பார்த்துக்கலாவே தெரியும். வதக்கணுனாக்கா இப்போ நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. அதனால் 3 நிமிஷம் நீங்கள் வதக்கிக்கினா தான் அது நல்லாவே வரும் தக்காளி சட்னி. இப்போ நம்ம 3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த மசாலாலாம் கொஞ்சம் போடலாம். இப்போ நம்ம மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தான் நம்மளுக்கு தேவை, 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டுத்துலேயுமே 1 ஸ்பூன் தான் போடணும். போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லாவே இப்போ நம்ம கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். தேவைந்தாங்க வெந்தயம் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லைனாக்கா வெந்தயம் ஆட் பண்ண வேணாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாமே நல்லா போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா நம்மளுக்கு டேஸ்டியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு பார்த்தினாக்கா 1 ஸ்பூன் கொஞ்சோண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. நம்ம நல்லாவே வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா அப்போ தான் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லாவே வதக்கியாச்சு. நம்ம எல்லாமே வதக்கியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இதுவே நீங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா சொம்பில் எடுத்திங்கன்னா 1/4 சொம்பு, அதுவே நீங்கள் கிளாஸ் எடுத்திங்கனாக்கா ஃபுல் கிளாஸ். இப்போ நல்லா நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே இதை கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம நல்லாவே இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே சூப்பராக குடிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஸ்பூன். நம்மளோட தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதித்து வந்துட்டுருக்கு. ஸ்மெல்லும் கொஞ்சம் நல்லா பயங்கரமாகவே வருது. இப்போ நம்ம நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம். இதை நம்ம நல்லாவே இதை கிண்டி விட்டுனாக்கணும். ஏன்னா இந்த நல்லா கிண்டி விட்டுனே தான் இருக்கணும். ஏன்னா இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டு நம்ம சூப்பராக இப்போ வாசனை வருது. நம்மளோட தக்காளி சட்னி வேறு லெவலாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது தட்டுக்குள்ளே பார்த்தினாக்கா நம்ம ரைஸோடு சர்வ் பண்ணி நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம தட்டுலேயும் இதை சர்வ் பண்ணியாச்சு. சூப்பராக வாசனை வருது. உங்களால் முடிச்சாக்கா இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு நம்மக்கிட்ட சொல்லுங்கள். இப்போ பார்த்தினாக்கா நம்ம இதை சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ நல்லா நம்ம சாதத்தோடு நல்லாவே நம்ம பிசைஞ்சிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம நல்லாவே பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம நல்லாவே இதை பிசைஞ்சாச்சு. இப்போ வாங்க நம்ம இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கேவலமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. சாப்பிட்லாம், நல்லா இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சாக்கா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.